பிச்சு பெறுவேன். என் பொண்ணையெல்லாம் தொட்டா நெஞ்சில வாயும் ஒரு தோட்டா போயிட்டு வா மேல காட்டுறேன் டாட்டா. தட்ஸ் ஆல். நோ கோர்ட்டு, நோ ஆர்குமெண்ட், நோ ஜெயில். புரியுதா? ஆமா. எப்படி இருக்கு பாரு. இப்ப என்ன பண்றேன், தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். அண்ணன் மழை நீரை கொட்டுறேன். எங்க கொட்டுறேன்? ஜப்பான் இப்படி பண்ணுது. அதை கொண்டு போய் இப்ப இங்க இருக்குன்னா பல்லாவரம்னா ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு குழி, ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு ஒரு குழி. இதுல இப்படியே விடல. சில இடத்துல என்ன பண்றேன், மின்சார உற்பத்திக்கு சுழற்சி மாதிரி கொட்டி அதுல மின்சாரத்தை தயாரிச்சு ஒரு 60-70 வீடு அதுக்கு அங்கிருந்த மின்சாரத்தை கொடுத்துறேன். அது ஏற்கனவே போட்டு காட்டியிருக்கேன் மின் உற்பத்தியில. இதை கவனி. நீரை எப்படி தேய்க்கிறேன் பாரு. நிலத்தடி நீரை வத்த விட மாட்டேன். எப்படி கொண்டு வரேன் பாரு. இது வர மழை நீர் தான்டா. ஏன் இதை காட்டுறேன்? உனக்கு அறிவு இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு காட்டுறேன். அவனுக்கு இல்ல, அதனால இதை ஓடி சாக்கடையில ஒன்னா கலந்து விட்டுருவான். இப்படி எடுத்துக்கிட்டு போறோம். இங்க சொல்றது பாரு. இங்கதான் மின்சாரத்தை இந்த சுழற்சியில தயாரிக்கிறேன். தயாரிச்சுட்டு மீதியை கொண்டு போய் தூய நீரை எங்க கொண்டு வரேன், அப்படியே அங்கன சின்ன சின்ன குளம் குட்டை நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு தேக்கிட்டு மீதியை கொண்டு தாய்கிட்டே ஒப்படைச்சிடறேன். டோக்கியோல அப்படி பண்றான். டோக்கியோ நாட்டில், ஜப்பான்ல கவனிப்பாரு. டோக்கியோல இங்க பாரு, அவன் எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்றான், எப்படி நான் அதை சேமிக்கிறேன். அந்த முறையை நீ போய் கத்துக்கிட்டு வர வச்சு என் பிள்ளைய அப்படியே பயன்படுத்திடுவேன். வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமிக்க அதை கட்டி தொட்டியை கட்டி காட்டினா தான் உனக்கு உரிமம் தருவேன். குடியேறவே நீ புது மனையே போக முடியும், இல்லைன்னா பூட்டிட்டு வெளியில தான் இருக்கணும். ஆமா, தொலைச்சு விட்டுறாங்க. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு துளியும் உயிர் துளி. போங்க. இது என் தம்பி அமெரிக்கால வாழ்றாரு. அவர் பேசுறாரு பாருங்க, போடுங்க. நாட்டுல மழைநீர் வடிகால் வாரியம் எப்படி அமைக்க போறோம் அப்படின்றதுதான் இப்ப இதற்கு நாம சான்றா எடுத்திருக்கிறது. அமெரிக்கால எப்படி இந்த மழைநீர் வடிகால் வாரியம் இருக்கு. முதல்ல மழை பெய்யறப்ப இங்க எப்படி நீர் தேங்காம அது சரியான முறையில கட்டியமைக்கப்பட்டு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் எடுத்து செல்லப்படுகின்றதா இந்த காணொலி. என் வீட்டிலிருந்து தான் இந்த காணொலியை நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. இப்ப நான் வெயில் காலத்துல நல்லா பேசிட்டு இருக்கேன். இந்த வீட்டெல்லாம் காம்பேன். வீட்டை சுத்தி எப்படி இந்த மழைநீர் வடிகால் வாரியம் கட்டியமைக்கப்பட்டிருக்கு, அதற்கான உட்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் காண்பிப்பேன். மழை பெய்யறப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நான் காணொலி எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழாய்களிலிருந்து என் வீட்டுல இருக்கிற இந்த குழாய் இருக்குல்ல, இந்த மாதிரி மொத்தம் 10 குழாய்கள் இருக்கு. இந்த குழாய்களிலிருந்து வழிகின்ற மழை நீர் அப்படின்றது எப்படி குழாயை தட்டையா போட்டிருக்கான் பாரு, சுவரோட சுவரா ஒட்டி இருக்கிற மாதிரி. இது குழாயினே நீ கடிச்சிருக்க மாட்டேன். சேமிக்கப்படுகின்றது அப்படின்றத காம்பேன். இப்ப இந்த மாதிரி குழாய்கள் நான் சொன்னல உங்களுக்கு, இது வலது பக்கம் 3 குழாய்கள் இருக்கு என் வீட்டுல, இடது பக்கம் இந்த மாதிரி 3 குழாய்கள் இருக்கு, பின்பக்கம் 2 குழாய்கள் இருக்கு, முன்பக்கம் 1 குழாய் இருக்கு. மொத்தம் என் வீட்டை சுற்றி இந்த மழை நீரை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக 9 குழாய்கள் இருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அமெரிக்கால அப்படின்னா முதல்ல இந்த நகரம் அதற்கு ஒப்புதல் அளிக்கணும். இந்த ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டை என்கிட்ட கொடுப்பாங்க. அப்ப அவங்க முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி குழாய்கள் அமைச்சு மழை நீர் வடிகால் வாரியம் சரியான முறையில இந்த அமைப்புல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க. ஒருவேளை இருந்துச்சுன்னா ஒப்புதல் அளிப்பாங்க. அந்த ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் வீடு என்கிட்ட வரும். ஒப்புதல் இல்ல அப்படின்னா இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை கட்டி கொடுக்குறாங்க. சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடு என்கிட்ட வரும். மழை பெய்யுது, அது எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப மழை நீர், இப்ப மழை பெய்யுது, அப்ப அந்த காலகட்டத்துல இப்ப வீட்டிலிருந்து வழிந்தோடுகின்ற நீர் எப்படி சாலைக்கு செல்றதுக்கு இந்த குழாய்கள்லாம் உதவுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப என் வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க சாரம் போட்ட மாதிரி மேலிருந்து கீழாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா இப்ப வீட்டுல இருந்து தண்ணீர் சாலைக்கு போகணும். அவர் சாலை அமைப்பை எப்படி சொல்றாங்க, இப்ப இங்க இருக்கு, இது பல்லாவரம் இல்ல மதுராவயல் அல்லது பொன்னேரி அப்படின்னா, இப்ப ஒரு இது ஆலந்தூர்னா எல்லாத்தையும் ஒரு திட்டமிட்டு இங்க விழுகிற நீர் தாரை போட வச்சுக்கீங்க, வழிந்தோடு இப்படி போகணும், தெரியக்கூடாது பள்ளமா இருக்குன்னு போகணும். சாலையை சிங்கப்பூர் இந்த நாடு எல்லாம் இப்படி போடுது, இப்படி நடுவால மேடா இருக்குன்னு உனக்கு தெரியாது, மெல்லிதான் இப்படி போட்டு எங்க விழுந்தாலும் சரட்டு இப்படி இறங்கிடும். இந்த 2 பக்கமும் மழை நீர். நான் சொன்ன வலது பக்கம்
அந்த மழை நீரையும் இடது பக்கம் கழிவு நீரையும் நம்ம கொண்டு போயிடுறோம். இப்ப அவன் அதே மாதிரி அமெரிக்கால இல்லையா, இப்ப வீட்டுல வந்து இப்படி சாரம் போட்ட மாதிரி இல்ல, அப்படி இல்லாம இப்படி இருந்துச்சுன்னா, சமதளமா இருந்துச்சுன்னா நீர் தேங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மழை நீர் வழிந்து வந்து இந்த சாரம் போட்ட மாதிரி இருக்கிறதுனால எந்த இடத்துலயுமே தங்காம மேல இருந்து கீழே இருக்கிறதுனால நீர் அங்க சாலைகளுக்கு போகும். இப்ப வாங்க சாலைகளை போய் பார்ப்போம். இப்ப இந்த சாலைகளோட வடிவமைப்பே பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். ஏன் கீழே இறங்கி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நீர் வந்துட்டு இந்த இடத்துல விழுவும். சரிங்களா? அப்ப சாலைகள்ல இரு பக்கமும் இந்த மாதிரி விட்டுருப்பாங்க. இந்த இடங்கள்ல மிகப்பெரிய ராட்சச குழாய் போட்டிருப்பாங்க அங்க கீழே. அப்ப இந்த கீழே போய் அந்த மழை நீர் வந்து இந்த ராட்சச குழாய்கள் மூலமா இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறதுனால வெளியேற்றப்படுகின்றது. சாலைகள்ல நீர் எந்த இடத்துலயுமே தங்காது.